அப்படின்றதா. இப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம நினைச்ச விஷயத்த செஞ்சுட்டாலே அது சக்சஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து இந்த இடத்துல வந்து லாவண்யா மேடம்லாம் சொன்னாங்க, சூசைட் பத்திலாம் சொன்னாங்கல்ல. எனக்கு இந்த சக்சஸ் அந்த வின் அப்படின்றப்ப எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஞாபகத்துக்கு வராரு. அவர் கேன்சர் பேஷண்ட்டு. இன்னைக்கு இன்னைக்கு காலைல எந்திரிச்சா நைட் வரைக்கும் உயிரோடு இருக்குமான்னு தெரியாதுன்றத பட்சத்துல கூட அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணாரு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தெரிவாரு. அதே மாரி இப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்து மேடம்லாம் சொன்னாங்கல்ல, நம்ம ஒரு பெரிய சக்சஸ் நியூரோ சர்ஜன்லாம் வந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுல்ல. அப்ப அந்த நியூரோ சர்ஜனுக்கு என்னன்னா, அவங்க இலக்குகள் அது வேற வேற இலக்குகளா இருக்கும். சூசைட் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டூ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் டெம்பரரி ப்ராப்ளம்ஸ். அவங்க சொன்ன மாரி என்ன சித்தார்த்தான்னு இங்க ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கர்நாடகால இருந்தாங்க. அவர் வந்து பார்த்தா சூசைட் பண்ணிட்டாரு. இத்தனைக்கும் அவர் பெரிய பின்புலம். ஒரு எக்ஸ் சிஎம், ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், எக்ஸ் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவரோட மருமகன் தான். அவர் வந்து இறந்து போறதுக்கப்புறம், எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு. இந்த கடன விட்டு வெளிய வரதுக்கு என்ன சொல்யூஷன்றத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு, தன் ஒய்ஃப்க்கு அந்த லெட்டர குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் இறந்தாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அத வந்து ஒரு 1 இயர்க்குள்ள வந்து 1000 குரோர்ஸோட டெப்ட்ட விட்டு வெளிய வந்துட்டாங்க அவங்க. இன்னைக்கு காஃபி டேன்னு சொல்ற இடத்துல இருந்து. அந்த கம்பெனி தான் அவர வச்சு நடத்துனது. பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டாங்க. அவருக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கு. பட் ஈவன் தோ அவர் வந்து இந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த பிரஷர ஹேண்டில் பண்ண முடியாது. அடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்து மோடிஜி பத்திலாம் சொன்னாங்கல்ல மேடம். ஆக்சுவலா வந்து என்னன்னா, யாரெல்லாம் விஷன் இருக்கோ அவங்க வந்து எந்த வயசுலனாலும் இயங்குவாங்க. அதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த புக்ல சொன்ன விஷயம் என்னன்னா வந்து, யாருக்கெல்லாம் மிகப்பெரிய விஷன் இருக்கோ அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க உலகத் தலைவர்கள்னு சொல்ற எல்லாருமே பார்த்தா 60 பிளஸ் தான். ஆனா நம்ம கூட இருக்க 60 பிளஸ்லாம் எனக்கு முட்டி வலின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அது வேகமா நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம கூட இருந்த கலைஞர்லாம் பார்த்தா 92 வயசு வரைக்கும் ஆக்டிவா காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு, குரல் அதாவது முரசொலிக்கு ஒரு தலையங்க எழுதுறதுன்னு ஆரம்பிச்சு, அந்த ஃபுல் டே ஒர்க் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்போ வந்து இயங்க வைக்கிற விஷயம் என்னன்னா, விஷன் தான். ஹூ ஆர் ஆல் ஹேவிங் வெரி பிக் விஷன். ஸோ, அந்த ஏஜ்ல ஜஸ்ட் அ நம்பர். அது வந்து ஒரு பயாலஜிக்கல் நம்பர் தானே தவிர்த்து, அவங்களோட இது ஓடிட்டே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ, அப்போ வந்து என்னன்னா, சக்சஸ் அப்படின்றது கன்டினியூஸா நடந்தது. இட்ஸ் அ கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லிக்கலாம். ஸோ, இன்னைக்கு நான் காலைல எந்திரிச்சேன். எந்திரிச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓடுனேன்னா வந்து சரியாவே செஞ்சுட்டேன் அப்படின்னாலே வந்து சக்சஸ் தான். ஒண்ணுமில்ல ஒரு குழந்தை வந்து அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது கேட்கிறப்ப வந்து அந்த அம்மாவோட கண்ணுலேருந்து தண்ணி வந்துரும். அந்த குழந்தை அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சின்றத விட ஆனா இப்ப அத சொன்னோம்னா இதாகும். அப்ப அந்த வெற்றின்றது, சக்சஸ்ன்றது ஏஜுக்கு ஏத்த மாரி, மனிதர்களுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இலக்குகள் என்னன்றத வச்சுட்டு, அந்த இலக்குகள ஒரு ஹேப்பியா நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்றப்ப வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து இந்த ஃபெயிலியர்ன்றது ஒரு மென்டாலிட்டின்னு வசந்தி மேடம் கூட சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா வந்து ஃபெயிலியர், சக்சஸ் 2மே மென்டாலிட்டி தான். ஸோ வந்து என்னன்னா, இப்போ முயற்சி அப்படின்ற ஒரு வார்த்தைய இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா, இட்ஸ் அ கன்டினியூயஸ் நம்ம வந்து ஒரு அடுத்தடுத்த ஐட்ரேஷன்ல போயிட்டு இருப்போம் அப்படின்னு தான் அர்த்தம். முயற்சினாலே ஏதோ ஒரு இடத்துல தோத்துட்டோம், அடுத்து ஜெயிக்க போறோம் அப்படின்றதுக்காக. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சு ஓடிட்டு இருக்கறதா மனித வாழ்க்கையோட இயல்பே. ஒரு இயற்கையில 5 அறிவுக்கும் மிக முக்கியமான வித்தியாசம் நான் பார்க்கறது என்னன்னா வந்து, 5 அறிவு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஆனா வந்து 6 அறிவு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகத்தை இப்ப இவ்வளவு தூரத்துக்கு மாத்தி காமிச்சிருக்கு. அறிவியல் பூர்வமா மாத்தி காமிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதுக்கு பின்னாடி வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை, மிகப்பெரிய அளவுக்கு வந்து உலகத்தையே மாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ, இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள், அது பார்த்தா யாரோ ஒருத்தவங்களோட கனவா தான் இருக்கும். யாரோ ஒருத்தவங்களோட எண்ணமா தான் இருக்கும். ஸோ, அதுதான் இன்னைக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கு. ஸோ, அப்படி பார்க்குறப்ப வந்து நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள நம்ம செய்றப்ப வந்து, அது முடிக்கிறப்ப வந்து ஒரு மகிழ்ச்சி நம்மளே எடுத்துக்கணும். ஸோ, நமக்கு யாரும் தட்டிக் குடுக்க மாட்டாங்க. நம்ம தான் தட்டி குடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ, அப்ப வந்து இது ஜெயிச்சுட்டு அதே இடத்துல நின்றுணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இட்ஸ் அ கன்டினியூயஸ் ப்ராசஸ். வி ஹேவ் டூ நம்ம கடைசி செகண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறோமோ அது வரைக்குமே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த உடம்பு. அதே மாதிரி சக்சஸ்ன்றது இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கீப் ஆன் ரன்னிங், கீப் ஆன் அப்படின்றப்ப இருக்கப்போ வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட பார்வையில சக்சஸ்ன்றது தான். தேங்க்யூ வெரி மச். எக்ஸலன்ட்.